And I want to add a word to the song leaders. சங்கே பாடல் நடத்துகிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல I விரும்புகிறேன். have been in the ministry for over 30 years now. தேவனுடைய கிருபையினால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். And I have painfully observed something in meetings. இந்த கூட்டங்களில் நான் மிக வேதனையோடு காண்கிறது என்னவென்றால் Song leaders sometimes become performers. இந்த பாடல் நடத்துகிறவர்கள் ஏதோ பாடலை ஒரு பெரிய நாடக பாணியில நடத்துவார்கள். And musicians, they become entertainers. இசைக்கருவி வாசிக்கிறவர்கள் பொழுதுபோக்குக்காக இசை வாசிக்கிறவர்களாய் மாறி The விடுகிறார்கள். world is worshipping pop singers and musicians. That is a trap. Christians, we should escape that trap. இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த பெரிய புகழ் வாய்ந்த பாடகர்கள் பாடலுடைய தாளந்துகளை ரசித்து அவர்களே கதாநாயகர்கள் ஆக்கி அவர்கள் பின்னால் போகிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு வலை. அதில் நம்முடைய கிறிஸ்தவ பாடகர்கள் இசை வல்லுநர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. Those who worship him must worship in spirit and in truth. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். In spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். Once again, திரும்ப நான் சொல்கிறேன், in spirit ஆவியோடும் and in truth. அத்துடன் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். In order to worship in spirit, do not sacrifice the truth of the scripture. ஆவியில் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உண்மையை நாம் விட்டுவிடக் கூடாது. சத்தியத்தை விட்டுவிடக் கூடாது. It is not enough if our worship is spiritual, it also must be scriptural. நம்முடைய ஆராதனை ஆவிக்குரியதாய் இருந்தால் மட்டும் போதாது, அது வசனத்தின்படியாகவும் இருக்க வேண்டும். It should be spiritual and scriptural. நம்முடைய ஆராதனை ஆவியாயும் இருக்க வேண்டும், வசனம் நிறைந்ததாயும் இருக்க வேண்டும். 10 years ago, 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 15 years ago, 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக, too much of preaching and too little of worship. நீண்ட பிரசங்கம் குறைவான ஆராதனை. But now, ஆனால் இன்றைக்கு the pendulum has swung to the other side. இந்த பெண்டுலம் இன்னொரு பக்கம் போய்விட்டது. Too much of worship and too little solid preaching. நீண்ட நேரம் ஆராதனை, மிக குறைவான வேத வசன போதனை. I want to tell you something. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Worship should never crowd out the time for biblical exposition. வேத வசனத்தை விளக்கி சொல்லி போதிக்கிற நேரத்தை ஆராதனை எடுத்துக்கொள்ள கூடாது. There should be a balance. இரண்டிற்கும் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். Shout, நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், shout, ஆர்ப்பரியுங்கள், but don't scream. ஆனால் கூச்சலிடாதீர்கள். That's a good translation. Very good translation. Shout, ஆர்ப்பரியுங்கள், but don't scream. ஆனால் கூச்சலிடாதீர்கள். Nowadays, in some revival meetings, there are animal sounds. ஆனால் இந்த நாட்களில் சில எழுப்புதல் கூட்டத்தில் மிருகத்தை போல கூட கூச்சல் போடுகிறார்கள். Barking, அங்கே நாயை போல குரைக்குது, roaring, சிங்கத்தை போல உருமுவது, hissing. பாம்பை போல ஊர்ந்து செல்வது. I prophesy next, stinging. ஒருவேளை அடுத்த Stinging. ஒருவேளை கொட்டுதல், Or it will be biting. இல்லாவிட்டால் கடித்தல். I think in our revival meetings we'll have to put boards, beware of dogs and cobras. நம்முடைய எழுப்புதல் கூட்டங்களில் நாய்களை குறித்தும் பாம்புகளை குறித்தும் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று அறிவிப்பு கொடுக்க